அக்ரிடெக் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழக விவசாயிகளுக்கு 15,000 மானியத்தை வங்கி கணக்கில் செலுத்தப்படும்னு தமிழக அரசு சற்று முன் ஒரு சூப்பரான ஒரு அதிரடி திட்டத்தை அறிவித்திருக்காங்க. சரி, இந்த திட்டத்தில் யார் யாரெல்லாம் பயன்பெறலாம், யார் யாருக்கெல்லாம் இந்த 15,000 மானியம் கிடைக்கும் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி இது மாதிரி பயனுள்ள செய்திக்கு நம்மளுடைய சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஓகே, விவசாயிகளோட திட்டத்துக்கு பதில் தமிழக அரசு பல்வேறு திட்டத்தை செயல்படுத்த வருகிறது. இதன் காரணமாக தமிழகத்தில் கடந்த 2019-20 நிதியாண்டில் 1.47 கோடி ஏக்கராக இருந்த மொத்த சாகுபடி பரப்பு 3.23 லட்சம் ஏக்கராக அதிகரித்து 2024-25 ஆண்டில் 1.50 கோடி ஏக்கராக உயர்ந்தது. இந்த நிலையில் குறுவை சாகுபடிக்கு விவசாயிகள் தயாராகிட்டு வரும் நிலையில மேட்டூர் அணையிலிருந்து ஜூன் 12ஆம் தேதி பார்த்தீங்கன்னா தண்ணீர் திறக்கப்பட உள்ளது. எனவே விவசாயிகளுக்கான குறுவை சாகுபடி தொகுப்பை தமிழக அரசு அறிவிக்க உள்ளது. அதாவது மானியத்தில் மின் மோட்டார்கள் பம்பு செட்டுகள், அதாவது மின் மோட்டாரோட பம்பு செட்டு மானியத்தில் தரப்பட போகிறது. ஸோ இந்த நிலையில் விவசாயிகளுக்கான 15,000 ரூபாய் மானியம் வழங்க இருப்பதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வேளாண்மை பொறியியல் துறை வெளியிட்டுள்ள அறிவிப்பில் பார்த்தீங்க அப்படின்னா மானியத்தில் மின் மோட்டார் பம்பு செட்டுகளை வாங்க இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் மின் மோட்டார் பம்பு செட்டுகள் வாங்க மானியமாக, அதாவது இந்த மின் மோட்டார் பம்பு செட் வாங்குறதுக்கு உங்களுக்கு மினிமம் 50% இல்ல அதிகபட்சமாக 15,000 வரலையும் உங்களுக்கு மானியம் வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளனர். இந்த மானியம் யார் யாரெல்லாம் பயன்பெறலாம் அப்படின்னு பார்க்கும்போது, நுண்ணீர் பாசன அமைப்பு தமிழ்நாடு தோட்டக்கலை வளர்ச்சி முகமை மூலம் ஏற்கனவே அமைத்தவர்கள் இல்லைன்னா அமைத்துக் கொள்ள விருப்பம் உள்ளவர்கள் இந்த திட்டத்தின் மூலம் பயனடையலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கான கேட்டலாகுமே வெளியிட்டிருக்காங்க. தகுதிகள் அவங்க சொல்லியிருக்காங்க. அதாவது அனைத்து வகையான விவசாயிகளுக்கும் சிறு குறு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் விவசாயிகளுக்கு முன்னுரிமையின் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ அரசால் ஒப்புதல் அளிக்கப்பட்ட மின் மோட்டார் அது 4 ஸ்டார் தரத்திற்கு குறையாமல் விவசாயத்தின் விருப்பத்திற்கு ஏற்ற தேர்வு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்தது மின் இணைப்புடன் உள்ள புதிதாக உருவாக்கப்பட்ட கிணறு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. திறன் குறைந்த பழைய பம்பு செட்டுகளுக்கு மாற்றாக புதிய மின் மோட்டார் பம்பு செட்டுகள் பொருத்துவதற்கு என்னென்னலாம் தகுதிகள் அப்படின்ற மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் இந்த 15,000 ரூபாய் மானியத்துக்காக உங்களுக்கு அவங்க கொடுக்கப்பட்டுள்ள இந்த மானிய தொகுப்பை இந்த மின் மோட்டாருக்கு தான் அப்படின்றத தெரிவித்திருக்காங்க. ஸோ இதனை முழுமை விவரம் தெரிஞ்சுக்கொள்ள நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் நம்ம லிங்க் கொடுத்துருக்கோம். நீங்க உழவர் செயலி மூலமாகவும் உங்களுடைய விண்ணப்ப நிலையத்தையும் பார்த்துக்கலாம். அப்ளை பண்றதுக்கான செய்திகளையும் நீங்க பார்த்துக்கலாம். ஸோ இந்த பயனுள்ள செய்தி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா லைக் பண்ணிக்க, உங்களோட விவசாயிகள் யாராவது தெரியப்படுத்தணும்னா ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி நண்பா.